கிளைண்ட் ஒருத்தவங்க வாட்டர் லீக்கேஜ் பிரச்சனை இருக்குதுன்னு சொன்னாங்க. ரூஃப் வாலெல்லாம் வாட்டர் லீக்கேஜ் அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லி நம்மக்கிட்ட வந்தாங்க. ஸோ இப்போ அந்த வீடியோ தான் நம்ம பார்த்துட்ருக்கோம். அந்த சைட்டில் நம்ம ஒர்க் பண்ண வீடியோ தான் பார்த்துட்ருக்கோம். இதில் பார்த்திங்கன்னா ஸ்லோப் நிறைய இடத்துல இல்லவே இல்லை. வாட்டர் லீக்கேஜுக்கு முக்கியமான ஒரு விஷயமே பார்த்திங்கன்னா ஸ்லோப் பக்காவாக இருக்கணும். ஸ்லோப் இல்லைனாலே அந்த இடத்துல வாட்டர் லீக்கேஜ் அதிகமாக வர வாய்ப்பு இருக்குது. ஸோ அதுக்காக நாங்கள் என்ன பண்ணோன்னா ஃப்ளோர் எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிவிட்டு ஏற்கனவே போட்டிருந்த எல்லா பார்ட்ஸையும் எல்லாத்தையும் நாங்கள் என்ன பண்ணோம், கிளியர் பண்ணி மதர் ஸ்லாப் தெரிகிற அளவுக்கு எல்லாத்தையும் கிளியர் பண்ணிட்டோம். ஸோ இப்போ என்ன பண்ணிங்கன்னா அந்த செங்கல் ஜல்லி எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிவிட்டு ஃபுல்லாகவே நாங்கள் என்ன பண்ணுறோம், க்ளீன் பண்ணிட்டோம். நீங்கள் பார்த்தீங்கன்னா உடைக்கிறத பார்த்துருப்பீங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணோன்னா இது நம்ம வாட்டர் லீக்கேஜுக்கு யூஸ் பண்ணுற கெமிக்கல். இது பார்த்திங்கன்னா ரொம்ப காஸ்ட்லி. ஸோ இது ஒரு லேயர் மாதிரி நம்ம மதர் ஸ்லாப்பில் அப்ளை பண்ணணும். ஸோ இது கரெக்டான மிக்சிங் ரேஷியோவில் நம்ம மிக்ஸ் பண்ணிவிட்டு இது என்ன பண்ண போகிறோன்னா நம்ம மதர் ஸ்லாப்பில் அப்ளை பண்ண போகிறோம். இது பார்த்திங்கன்னா நல்ல சிமெண்ட் மாதிரி பவுட்ரு இருக்கும். ஸோ அதை இதில் மிக்ஸ் பண்ணி நல்ல பால் மாதிரி கலந்ததுக்கப்புறம் நம்ம இந்த மதர் ஸ்லாப்பில் ஃபுல்லாக அப்ளை பண்ணணும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த செங்கல் ஜல்லி இருக்கு இல்லையா, ஸோ இதை என்ன பண்ண போகிறோம், அது கெமிக்கல் காஞ்சதுக்கப்புறம் இந்த செங்கல் ஜல்லி என்ன பண்ணுறோம், மேலே ஒரு லேயராக ப்ரொவைட் பண்ணிவிட்டு ஸோ அதுக்கு மேலே பார்த்திங்கன்னா நம்ம எந்த அளவு நம்ம ஸ்லோப் ஃபிக்ஸ் பண்ணணுமோ அந்த அளவு என்ன பண்ணணும், நம்ம புல் செட் பண்ணணும். ஃபஸ்ட்டு ஸ்லோப்பை நம்ம கால்குலேட் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி புல் வைக்கணும். ஸோ அப்போ தான் பார்த்திங்கன்னா நமக்கு கரெக்டான ஸ்லோப் கிடைக்கும். நம்ம இந்த புல் வைக்காமல் நம்ம ஸ்லோப் பண்ணோம்னா நம்மளுடைய வாட்ரு கரெக்டான ஃப்ளோவில் போகாது. ஸோ இது பார்த்திங்கன்னா சிப்ஸ் மிக்சிங். இது நீங்கள் வெறும் சிமெண்ட்டு மணலை வச்சு மிக்ஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த குவாலிட்டியான ஒரு தரை பண்ண முடியாது. ஸோ அதனால் என்ன பண்ணுங்கன்னா நம்ம சிப்ஸு கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி ஸோ தரை வலிச்சிங்கன்னா உங்களுக்கு நல்ல குவாலிட்டியாக இருக்கும். அந்த உதிரி மாதிரி நமக்கு மண் மேக்ஸிமம் வராது, அவாய்ட் ஆகும் அது. ஸோ அந்த மாதிரி வச்சு கரெக்டான ஸ்லோப்பில் ஃபிக்ஸ் பண்ணி நம்ம தரை வலிச்சிக்கணும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த சைடில் ஒரு 3 இன்ச்சு அல்லது 4 இன்ச்சு வாலில் நம்ம பிளாஸ்டிங்கை கட் பண்ணணும். ஸோ அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா அந்த சைட்லலாம் நமக்கு லீக்கேஜ் வர வாய்ப்பு இருக்குது. ஸோ அது எல்லாமே கட் பண்ணிவிட்டு அதில் எல்லாமே நம்ம கெமிக்கல் அப்ளை பண்ணணும். அந்த கெமிக்கல் அப்ளை பண்ணதுக்கப்புறம் என்ன பண்ணுறோன்னா ஸ்லோப் இழுக்கப்புறம் ஸோ அந்த கெமிக்கல் அப்ளை பண்ணதுக்கப்புறம் மேலே ஃபுல்லாகவே ஒரு ஸ்லோப் மாதிரி அந்த 4 இன்ச்சுக்கு என்ன பண்ண போகிறோம், நம்ம ப்ரொவைட் பண்ண போகிறோம். கொழுவுன்னு சொல்லுவாங்க, கொழு வைக்கிறதுன்னு சொல்லுவாங்க. ஸோ இது என்னென்னா இந்த பிளாஸ்டரிங்க்கு நம்ம கட் பண்ண அந்த பிளாஸ்டரிங்க்கு உள்ளே அந்த ஸ்லோப் நம்ம ஏறணும். அப்போ தான் லீக்கேஜ் ப்ராப்ளம் வராது. சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா பிளாஸ்டரிங்க்கு மேலேயே பண்ணுவாங்க. ஸோ அதனால சைட்லலாம் செவுத்தில் வர்ற அந்த லீக்கேஜ் ஃபுல்லாகவே வந்துடும். அது உள்ளே தண்ணி ப்ரொவைட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த மாதிரி பண்ணும்போது நமக்கு மேக்ஸிமம் அந்த சைடில் தண்ணி கீழே இறங்காத அளவுக்கு நம்ம அரெஸ்ட் பண்ணலாம். ஸோ அதுக்கப்புறம் நம்ம தர வச்சதுக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா டேம் ப்ரூஃப் அடிக்கிறோம். பார்த்திங்கன்னா நமக்கு வாட்டர் லீக்கேஜ் ப்ராப்ளமே வராது. நான் 50 இயர்ஸ் கேரண்டி கொடுப்பேன். இதில் லீக்கேஜ் ப்ராப்ளமே வராது. அந்தளவு நம்ம ஒர்க் பண்ணியிருக்கோம். ஸோ 2 இயர்ஸில் இந்த கிளைண்ட் மேலே இன்னொரு ஃப்ளோர் ரைஸ் பண்ண போகிறாங்க. ஸோ அதனால் நம்ம என்ன பண்ணோன்னா நம்ம சிமெண்ட் மார்ச்சரே நம்ம ப்ரொவைட் பண்ணிட்டோம். இன்கேஸ் அவங்க இதுதான் ஃபினிஷிங் அப்படின்னு சொன்னாங்கன்னா மேலே நம்ம டைல் போட்டிருப்போம். ஸோ இவங்க மறுபடியும் கட்ட போகிறன்றதுனால நம்ம தரவழித்து கொடுத்துருக்கோம். ஸோ உங்களுக்கு இந்த மாதிரி பிரச்சனை அல்லது வாட்டர் லீக்கேஜ் ப்ராப்ளம் இருந்துச்சுன்னா ஏதாச்சும் டவுட் இருந்தாலும் இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள். நான் உங்கள் ராஜேஷ் ஃப்ரம் Z+ கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்.